வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம டெய்லி யூசிங் சென்டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாத்துக்குமே தெரியும். என்னோட சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நியூ சீரியஸாக போட்டுட்ருக்கோன்ட்டு. அதில் பார்க்க போகிற சென்டென்ஸ், நீ அதை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, நீ அதை பண்ணுவேன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறத ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் யூ டு டூ திஸ் அப்படின்னு சொல்லுது. நான் சொன்னதை செய்வேன். அதாவது ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்வாங்க அவங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா. அவங்க கண்டிப்பாக அதை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறத ஐ எம் எ மேன் ஆஃப் வேர்ட்ஸ். அதாவது வார்த்தைக்காகவே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்றுவாங்கன்னு சொல்கிறது தான் ஐ எம் எ மேன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்த சென்டென்ஸ், அதை தான் அவன் செய்தானா. இது எப்படின்னா, ஒரு பேபி இருக்குன்னு வைங்களேன், அந்த பேபி வந்து கொஞ்சம் சேட்டை செய்கிற பேபி அப்படின்னா அதை தான் அவன் செஞ்சானா இல்லை வேற ஏதாச்சும் செஞ்சானா, அப்படிலாம் மறைக்கிறீங்களா நான் திட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதை இஸ் தட் வாட் ஹி டிட், இஸ் தட் வாட் ஹி டிட் அப்படின்னா அதான் அவன் செஞ்சானா, பொய் சொல்லாமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது இல்லாமல் இஸ் தட் வாட் ஹி டிட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சென்டென்ஸ், யாரையாச்சும் ஒருத்தரை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம், இல்லை ஒரு பிறந்த நியூ பார்ன் பேபி போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு பையன் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்க்க எப்படி இருக்கான், அவன் எப்படி இருந்தான், அம்மா மாதிரியா அப்பா மாதிரியா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா. இல்லை ஃபேஸு ரொம்ப சேஞ்ச் ஆகியிருக்கும், எப்படி இருந்தான் அவன் பார்க்க, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறவங்களாம் சொல்லுவோம் ஹவ் வாஸ் ஹீ, ஹவ் வாஸ் ஹீ அப்படின்னா அவன் எப்படி இருந்தான், எப்படி இருக்கான், ஃபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சா இல்லை அதே மாதிரி இருக்கா அப்படிலாம் கேட்கறது தான் ஹவ் வாஸ் ஹீன்னு கேட்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், முக்கியமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். இதை மட்டும் நிறுத்தாத, அதாவது வீடியோ போடுறத மட்டும் நிறுத்திட்டோன்னு வைங்களேன், நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கே வந்து பலன் இல்லாமல் போயிடும். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா சேனல் ஃப்ரீஸ் ஆகிடும், இல்லை அப்படின்னா மானிட்டைசேஷன் லேட் ஆகும். இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். குறைஞ்சது ஒரு 2 years ஆச்சும் ஆகும் நல்லா ஏர்ன் பண்ண. இதை மட்டும் நிறுத்தாத அப்படிங்கிறத டோன்ட் எவர் ஸ்டாப் திஸ், டோன்ட் எவர் ஸ்டாப் திஸ். வருதோ வரலையோ, நம்ம யாராச்சும் ஒருத்தர்கிட்ட போய் கேட்கணும், என்னன்னு கேட்போம்னா, நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறேனா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறேனா, ரொம்ப டார்ச்சர் பண்றேனா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டு ஐ புல்லி யூ அப்படின்னு கேட்கலாம். இது எப்படின்னா, புல்லின்னா ரொம்ப கொடுமைப்படுத்துறேனா அப்படிங்கிறது தான் டு ஐ புல்லி யூ அப்படின்னு கேட்போம். ஓகேங்களா. அடுத்த சென்டென்ஸ், ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்போனண்ட்ல இருக்கவங்க நீங்கள் போய் வாங்குங்களேன் அப்படிங்கும்போது இல்லை நான் வாங்கக்கூடாது அப்படிங்கும்போது, நீ ஏன் வாங்கக்கூடாது, ஏன் என்னாச்சு, நீ ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. why don't you buy, why don't you buy. இது வந்து பைக் வாங்குறது அந்த மாதிரி இது விஷயத்துல கூட சொல்லிக்கலாம். நீ ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. இப்படிதான் நீ போகணும், இப்படிதான் நீ போகணும். இது எப்படி சொல்வோம், இப்படிதான் நீ போகணும். This is how you have to go, this is how you have to go அப்படின்னா இப்படிதான் நீ போகணும், this is இப்படிதான் அப்படின்னு சொல்லுவோம். யூ ஹாவ் டு கோ அப்படின்னா நீ போகணும். நம்ம சேனலில் இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் ஒரு பிளேலிஸ்டாகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுதான்னு சொல்லுங்கள். நிறைய பேர் டெய்லி யூசிங் சென்டென்சஸ் தான் கேட்டிருந்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய பேர் வேறு கமெண்ட் சொல்லியிருக்கீங்க, நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.